புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவபிரகாஷ். இவர் தனது வீட்டின் அருகே காரை நிறுத்த போதிய இடவசதி இல்லாததால் தனது காரின் 100 அடி சாலை மேம்பாலத்தின் கீழே நிறுத்திவிட்டு தனது வீட்டிற்கு செல்வது வழக்கம். அப்படி நிறுத்திய போது கடந்த வாரம் கார் காணாமல் போனது. முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் காரினை திருடி செல்வது பதிவாகியிருந்ததை தொடர்ந்து கார் சென்ற வழித்தடங்களை காவல்துறையினர் தடயம் செய்யும் வகையில் புதுச்சேரி முதல் சேலம் வரை அனைத்து சுங்கசாவடி மற்றும் முக்கிய சந்திப்புகளில் உள்ள சுமார் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் சேலம் சுங்கசாவடியை கார் கடக்கும் பொழுது காரை திருடி சென்ற நபருடன் மற்றொரு நபரும் அமர்ந்து செல்வது சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இருவரது புகைப்படங்களையும் ஆதாரமாக கொண்டு அப்பகுதியில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சேலம் பகுதியைச் சேர்ந்த பழைய கார் விற்பனை செய்யும் தொழில் செய்து வரும் தீர்த்தன் என்பவரை கைது செய்தனர். மேலும் தீர்த்தனிடம் இருந்து காரை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் காரை திருடி சென்ற ரமணா கர்நாடக பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் தெரியவந்ததை தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.